நெல்லை மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை நீடித்து வருகிறது. தற்போது நெல்லையின் பிரதான சாலையிலிருந்து நமது செய்தியாளர் மருதுபாண்டி இணைந்திருக்கிறார். அவரிடம் கள விவரங்களை கேட்டு பெறலாம். மருதுபாண்டி, இப்போ நெல்லையினுடைய பிரதான சாலை எந்த சாலையில நீங்க இருக்கிறீங்க? நிறைய கடைகள் இருப்பதை பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட இடுப்பளவுக்கு மேல் அங்கே தண்ணீர் இருக்கிறது. என்ன நிலை? இப்ப அங்க மக்கள் யாராவது இருக்காங்களா, இல்ல அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பாதுகாப்பாக வேறு இடங்களுக்கோ அல்லது முகாம்களுக்கோ சென்று விட்டார்களா? அதான் நெல்லை மாவட்டத்தில் மிக முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடியது நெல்லை மாநகர் டவுன் மற்றும் பாளையங்கோட்டை தான். தாமிரபரணி கரையில் இருபுறங்களும் இருக்கக்கூடிய இந்த இரண்டு நகரங்கள் தான் இந்த மாநகரின் இதயமாக விளங்குகிறது. இந்த நிலையில் இப்போ நம்ம இருக்கக்கூடியது நெல்லை சந்திப்பு, அதாவது ரயில் நிலையம் இருக்கக்கூடிய சந்திப்பு பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியில் சந்திப்பு பேருந்து நிலையம் ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தி காட்டிக் கொண்டிருப்பது சந்திப்பு பேருந்து நிலையம். இந்த சந்திப்பு பேருந்து நிலையத்தில் தான் தினமும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பயணிகளும் பொதுமக்கள் வெளியூர் வெளிமாநிலங்கள் செல்வதற்கு இந்த சந்திப்பு பேருந்து நிலையத்திற்கு தான் வருவார்கள். சுமார் 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த சந்திப்பு பேருந்து நிலையம் என்பது கட்டுமான பணி 95% நிறைவு பெற்றிருக்கிறது. தற்காலிகமாக அந்த பகுதியில் தான் பேருந்துகள் என்பது வந்து செல்வது வழக்கம். அவ்வாறு வந்த பல பேருந்துகள் இங்கே பெய்த தொடர் கனமழையின் காரணமாக மழை நீரிலே சிக்கி அங்கே நிற்கக்கூடிய காட்சிகளை நீங்களே பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் அங்கங்கே வந்த சொகுசு கார்கள், இருசக்கர வாகனங்கள், வணிக நிறுவனங்கள் என அனைத்துமே சுமார் முழுமையாக நீரில் மூழ்கி இருக்கிறது. சுமார் தரைதளம் வரை அனைத்து கடைகளும் முழுமையாக நீரில் மூழ்கி இருக்கிறது. தாமிரபரணி ஆற்றில் சுமார் 1 லட்சம் கனஅடிக்கு மேல் தண்ணீர் ஆண்டு சென்று கொண்டிருப்பதன் காரணமாக தண்ணீர் ஆற்றின் இரு கரைகளிலும் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த வெள்ள பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகவே ஆற்று நீர் என்பது இந்த பகுதிக்கு அதிக அளவு வந்திருக்கிறது. மேலும் இடைவிடாமல் பெய்த தொடர் மழையின் காரணமாகவும் இந்த மழைநீர் போக வழியின்றி இதே பகுதியில் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக சந்திப்பு பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்து சேவை என்பது முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பு பேருந்து நிலையத்தில் தான் சுமார் 100க்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்கள், கடைகள் என்பது செயல்பட்டு வருகிறது. அந்த கடைகள் அனைத்திலுமே தற்போது நீர் வந்து மூழ்கி இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய பொருள்கள் அனைத்து முழுமையாக சேதமடைந்திருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட நிர்வாகம் பொது விடுமுறை அறிவித்திருந்ததை தொடர்ந்து இந்த பகுதியில் பொதுமக்கள் யாரும் வரவில்லை. இருப்பினும் இந்த தண்ணீரை வடிவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக செய்ய வேண்டும் என தொடர்ந்து பொதுமக்கள் கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இருப்பினும் இந்த கரையோர பொதுமக்கள் ஏனென்றால் இந்த சந்திப்பு பேருந்து நிலையத்தின் டவுன் பகுதி, இந்த அங்கிருந்துதான் சுமார் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அந்த தாமிரபரணி ஆற்றன் கரையோரம் இருக்கிறார்கள். அவர்களை வீடுகளில் பலர் சிக்கியிருப்பதாக இருந்த தகவலின் அடிப்படையில் தீயணைப்புத் துறையினர் ரப்பர் போர்டு படகுகள் மூலம் தற்போது அவர்களை மீட்பதற்காக அந்த குழுவினர் தற்போது வந்திருக்கிறார்கள். வந்து அதற்கான மீட்பு பணியையும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது இந்த நெல்லை டவுன் என்பது டவுன் பொறுத்தவரை இந்த பகுதியில் தான் சந்திப்பு பேருந்து நிலையத்திலிருந்து சந்திப்புக்கு, அதாவது ரயில் நிலையத்துக்கு போகக்கூடிய ஒரு பிரதான சாலை. இந்த சாலை என்பது முற்றிலும் போக்குவரத்து என்பது தடைபெற்றிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த சாலையை கடந்துதான் மதுரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கும் செல்ல வேண்டும். ஆகையால் இந்த பகுதியிலிருந்து மற்ற மாவட்டங்களுக்கு செல்ல முடியாமல் வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இங்கே சிக்கியிருக்கக்கூடிய வாகனங்களை மீட்பதற்கும் அல்லது அந்த வணிக நிறுவனங்கள், அந்த பேருந்து நிலைய கட்டுமான பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்களை மீட்பதற்கும் மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி இணைந்து உடனடியாக அங்கு சிக்கியிருக்கக்கூடியவர்களை மீட்க வேண்டும் என ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. இருப்பினும் இது சுமார் ஒரு இடுப்பவரம் தூரத்திற்கு இந்த தண்ணீரானது நிற்கிறது. நீங்களே பார்க்கலாம், அந்த பேருந்து என்பது பாதி அளவிற்கு நீரில் மூழ்கி இருக்கிறது. மேலும் அதற்கு அடுத்தால் போல் ஒரு பேருந்து இருக்க விடமே தெரியாத அளவிற்கு மூழ்கி இருக்கிறது. ஆகையால் தண்ணீர் என்பது சுமார் 10 அடி அளவிற்கு தண்ணீர் என்பது நிற்கிறது. ஆகையால் பொதுமக்கள் யாரும் இதில் சிக்கி இருக்கிறார்களா என்பதை உடனடியாக சம்பவத்திற்கு சென்று ஆய்வு நடத்த வேண்டும். உடனே யாரும் சிக்கியிருந்தால் அவர்களை மீட்க வேண்டும் என்ற ஒரு பிரதான கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை சுமார் 24 மணி நேரத்தை கடந்து பெய்து வரும் இந்த தொடர் கனமழையின் காரணமாக இந்த பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் தாமிரபரணி ஆற்றில் வரத்து என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆகையால் வரத்து குறையும் பட்சத்தில் தான் வெள்ள நீர் என்பது வடியும் எனவும், மேலும் இங்கு இருக்கக்கூடிய மழைநீர் கால்வாய்களை முறையாக தூர்வாராதன் காரணமாகவே இந்த பாதிப்பு என்பது ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் கடை உரிமையாளர்களும் புகார் தெரிவித்துள்ளனர். கால்வாய் வழியாக தண்ணீர் செல்கிறதா, தண்ணீரின் உயரம் குறையுமா, எப்போது வடியும், அந்த பிரச்சனை எல்லாம் ஒரு புறம் இருக்க அது நாளடைவில் ஆகிவிடும் என்று நம்பலாம், இல்ல அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்று நம்பலாம். ஆனா இப்போ நீங்க இருக்கக்கூடிய பகுதி பார்த்தாலே அச்சுறுத்தலாக தெரிகிறது. பேருந்து பாதி அளவு தண்ணீர்ல மூழ்கி இருக்கு, கார்கள் முற்றிலுமாக மூழ்கி இருக்கின்றன. நீங்க சொல்லியிருக்கீங்க அங்க வணிக வளாகங்கள், கடை நிறைய இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பேருந்து நிலையத்துல இன்றைக்கு பொது விடுமுறை, அதனால மக்கள் யாரும் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டாலும் அங்க இருக்கக்கூடிய வணிக வளாகங்கள்ல மக்கள் வேறு யாரேனும் சிக்கி இருக்கிறார்களா இல்லையா அப்படிங்கறத எப்படி பார்க்கறாங்க? அங்க மீட்பு படையினர் யாராவது இருக்காங்களா, காவல்துறையினர் இருக்காங்களா, பொதுமக்கள் பிற இடங்கள்ல இருந்து அங்க வரதை தடுக்கிறாங்களா? அந்த நிலை என்ன?
அதாவது இப்பொழுது அந்த வண்ணாரப்பேட்டை தாமிரபரணி ஆற்றுப்பாலத்தை கடந்தவுடன் அந்த தேவர் சிலை சந்திப்பு என்று கூறுவார்கள். அந்த இரட்டை பாலத்திலிருந்து பிரியக்கூடிய இந்த சாலை என்பது முற்றிலும் தடுக்கப்பட்டிருக்கிறது. வாகனங்கள் ஆங்காங்கே காவல்துறையின் மூலம் தடுத்து நிறுத்தப்பட்டு ஆங்காங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இருப்பினும் இந்த பகுதியை பொறுத்தவரை பொதுமக்கள் உள்ளே இருக்கிறார். ஏனென்றால் நேற்று நள்ளி மாலை முதலே இந்த பகுதியில் நேற்று நம்ம புதிய தலைமுறை நேற்று இரவே இதை சிறப்பு நேரலை செய்திருந்தது. அப்போதே இடுப்பளவு தூரத்திற்கு தண்ணீர் வந்து இருந்தது. இந்த நிலையில் அந்த பகுதியில் அப்போதே வணிக நிறுவனங்களுக்கு காவல்துறை சார்பாக ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டு உடனடியாக கடைகளை பூட்ட வேண்டும் எனவும் அறிவுரையும் வழங்கப்பட்டிருந்தது. ஆக இரவே அதிகபட்சமாக அங்கு இருக்கக்கூடிய வணிக நிறுவனத்தின் உரிமையாளர்கள் ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டிருந்தார்கள். இருப்பினும் இந்த நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் என்பது கட்டுமான பணி என்பது இரவு பகலாக நடைபெற்று வருகிறது. இந்த பணியின் சுமார் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வடமாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்களும் பணியாற்றி வந்திருந்தார்கள். இந்த நிலையில் இந்த சந்திப்பு பேருந்து நிலையத்தின் மேல் உச்சியில் ஒரு 10க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அங்கே இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர் பாதுகாப்பான முறையில் இருந்தாலும் அவருக்கு தேவையான அடிப்படை வசதிகள், உணவு, சிகிச்சை, முதலுதவி சிகிச்சை அனைத்தும் கிடைத்திருக்கிறா என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஏனென்றால் இந்த பகுதியில் தற்போது வரை எந்த ஒரு மீட்பு பணியும் நடைபெறவில்லை. ஆகையால் இந்த பகுதிக்கு உடனடியாக மீட்பு பணியை மேற்கொள்ள காவல்துறையினரும் மீட்பு படை வீரர்களும் உடனடியாக விரைந்து வர வேண்டும் என்ற ஒரு பிரதான கோரிக்கையும் வந்திருக்கிறது. இருப்பினும் இன்றும் ஒரு மணி நேரத்திற்குள் சென்னை அரக்கோணத்திலிருந்து புறப்பட்ட அந்த NDRF எனக்குள்ள தேசிய பேரிடர் மீட்பு குழு 8 குழுவினரும் நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கு வந்து சேர்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையால் இன்று மதியத்திற்குள் இந்த மீட்பு பணி என்பது முழுவீழ்ச்சி நடைபெறும். அதற்கு பிறகே இந்த வணிக வளாகங்களுக்குள் யாரும் சிக்கி இருக்கிறார்களா என்பது குறித்த முழுமையான விவரங்கள் என்பது தெரிய வரும். அதற்கு பிறகே இதனால் ஏதேனும் உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறதா, உள்ளே சிக்கி இருக்கிறார்களா என்பது குறித்த முழுமையான விவரங்கள் என்பது வெளியே தெரிய வரும். மருது, காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறது. உங்களுக்கு பின்னாடியே இருக்கக்கூடிய உயரமான கட்டிடத்தில் 2 பேர் இருக்கிறார்கள். இப்ப அவங்களும் மீட்கப்பட வேண்டியவர்கள் தான் அப்படின்னு நம்புறோம். அதனை தாண்டி இதனை சுற்றி இருக்கக்கூடிய குடியிருப்புகள் இருக்கின்றனவா? அங்க குடும்பங்கள் இருக்கிறாங்களா? அங்க இருக்கிற மக்கள் பாதுகாப்பா இருக்காங்களா, இல்ல அவங்களை வெளியேற்றி விட்டார்களா? இது ஏன்னா வணிக வளாகங்கள் இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லியிருக்கீங்க. சுற்றி குடியிருப்புகள், ரெசிடென்ஷியல் ஏரியா அந்த மாதிரி இல்லையா? நிச்சயமாக இந்த பகுதியை பொறுத்தவரை ஒரு பாளையங்கோட்டையிலிருந்து இந்த கடந்து வந்தவுடன் நெல்லை சந்திப்பு, நெல்லை டவுன் உள்ளிட்ட பகுதிகளால் இந்த பகுதி என்பது இரண்டடுக்கு மேம்பாலத்தின் ஒரு பகுதி வணிக நிறுவனங்களும், ரயில் நிலைய பேருந்து நிலையம், ஒரு பகுதியில் குடியிருப்புகளும் தான் இருக்கிறது. அந்த குடியிருப்புகள் என்பது தாமிரபரணி கரையொட்டி பகுதி தான் குடியிருப்புகள் இருக்கிறது. ஆக அந்த பகுதி முழுவதுமே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான வீடுகளுக்குள் வெள்ள நீர் என்பது புகுந்திருக்கிறது. ஆக அந்த பகுதியில் தற்போதுதான் மீட்பு படையினர் உள்ளே சென்று அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களை படகுகள் மூலம் மீட்டு வெளியே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் இந்த இரட்டைப்பாலத்திற்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய இந்த சந்திப்பு பேருந்து நிலையம் வணிக நிறுவனங்களுக்குள் இந்த மீட்பு பணி என்பது தொடங்கவில்லை. ஏனென்றால் பொதுமக்களை முதலில் மீட்க வேண்டும் என்பதற்காக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மீட்கப்பட்டு வருகிறார்கள். மேலும் இந்த பகுதியில் யாராவது சிக்கியிருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைக்கும் பட்சத்தில் உடனடியாக மீட்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள். இருப்பினும் இப்பொழுது நெல்லை சந்திப்பு பேருந்து நிலைய கட்டுமான பணியில் சுமார் 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மாடியில் நின்றபடி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் அவர்கள் அங்கே தங்கி பணியாற்றக்கூடியவர்களா, அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறா என்பது குறித்து தொடர்ந்து ஒப்பந்ததாரர் மூலம் மாநகராட்சி அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும் என்ற ஒரு பிரதான கோரிக்கையும் என்பது எழுந்திருக்கிறது. இருப்பினும் இந்த வணிக நிறுவனங்கள் என்பதால் பல லட்சம் ரூபாய் அளவிற்கு இந்த வணிக நிறுவனங்கள் பகுதியில் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வணிக நிறுவனத்திலே மேல்தளம், மாடியில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஊழியர்கள் சிலர் தங்கி பணியாற்றுவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆகையால் அவர் ஊழியர்களை மீட்பதற்கு மாவட்ட நிர்வாகம், மீட்பு குழுவினர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. இது தவிர அந்த நெல்லை சந்திப்பை தொடர்ந்துதான் இது ஒரு மாநகரத்தின் மையப்பகுதி. இங்கிருந்து தான் மற்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகளாக இருக்கட்டும், வாகனங்களாக இருக்கட்டும் செல்லக்கூடிய பகுதி. ஆக இந்த பகுதி சாலையில் நிற்கக்கூடிய இந்த தண்ணீரை முழுமையாக அப்புறப்படுத்த வேண்டும். அவ்வாறு அப்புறப்படுத்தும் பட்சத்தில் தான் இந்த பகுதியில் போக்குவரத்து என்பது தொடங்கப்படும். அவ்வாறு தொடங்கும் பட்சத்தில் தான் இந்த இயல்பு நிலை திரும்பும். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இந்த தண்ணீர் வடிவதற்கே அதிகபட்சம் 1 வார காலத்திற்கு ஆகும். ஏனென்றால் ஒரு 10 அடி தூரத்திற்கு தண்ணீர் இருப்பதன் காரணமாக மழைநீர் வாய்க்கால்கள் முறையாக தூராறப்பட்டிருந்தால் வெளியேறி இருக்கும். ஆனால் எதிர்பாராத அளவிற்கு மழை பெய்ததன் காரணமாகவும் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக தண்ணீர் இவ்வளவு வந்திருக்கிறது. சுமார் யாரும் எதிர்பாராத அளவிற்கு நடந்துள்ள இந்த சம்பவத்தினால் பொதுமக்கள் பெரும் அளவு பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். இதனால் பல லட்சம் ரூபாய் பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் அதன் பாதிப்புக்கான உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் என ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. நீங்களே பார்க்கலாம், நம்ம ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த ஒரு பகுதியிலே வாகனங்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். இந்த பகுதிக்கு வரக்கூடாது என்பதற்காக தடுத்து நிறுத்தப்பட்டு வாகனங்களில் அப்புறப்படுத்தப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மறுபுறம் தமிழ்நாடு தீயணைப்பு துறையினர் மூலம் அதற்காக பிரத்யேக கயிறுகள் மற்றும் அதுக்கான ஆடைகள் கொண்டு வரப்பட்டு இந்த வணிக நிறுவனங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் யாரும் இருக்கிறார்களா, குடியிருப்பு பகுதியில்
பகுதியில் இருக்கிறதுக்கு அவர்களை ஆய்வு செய்வதற்கு அவர்களை போய் உள்ளே சிக்கியிருக்கிறவர்கள் மீட்பதற்கான பணிகளை ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். நீங்களே பார்க்க முடியும். இன்னும் சற்று நேரத்தில் இவர்கள் உள்ளே சென்று அதற்கான பணிகளை மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வரை உள்ளே யாரும் சிக்கியிருக்கிறார்கள் என்ற புகாரோ தகவலோ கிடைத்த எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. எனவே இவர்கள் தரப்பில் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி ஏதேனும் பட்சத்தில் தகவல் கிடைக்கும் பட்சத்தில் உடனடியாக அவர்களை போய் படகு மூலம் மீட்டுக்கு அழைத்து வரப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். வேதவள்ளி, தொடர்ந்து மீட்பு பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அண்டை மாவட்டங்களிலிருந்தும் சுமார் ஆயிரக்கணக்கான தீயணைப்பு வீரர்களும் மீட்பு உபகரணங்களும் படகுகளும் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மீட்பு நடவடிக்கை என்பது நெல்லை மாவட்டத்தை பொறுத்தே தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நெல்லை டவுன் பேருந்து நிலையம், நெல்லையின் பிரதான பகுதி கிட்டத்தட்ட பாதி அளவு தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது என்றே சொல்லலாம். அதனை பார்க்கும்போது அதிர்ச்சியாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. ஒருவேளை மக்கள் யாரேனும் அங்கு சிக்கியிருப்பார்களாயின் இங்கு உதவி தேவைப்படுகிறது. மீட்பு படையினர் இங்கு வர வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு. உங்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்து கொள்ளுங்கள். மருதுபாண்டி, கள விவரங்களை அங்கிருந்து வழங்கியதற்கு உங்களுக்கு நன்றி.